நேர்கள் அனைவரையும் உலகத் தமிழர்கள் குறிப்பாக கஸ்ஸாவில் செய்திகளை முதல்ல நாம இந்த செய்தியில பார்க்க போறோம். பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்கள், ஜெனோசைட், மனித இன கருவறுப்பு மற்றும் கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன், அதாவது ஆயுதங்களால் சாகடித்தார்கள், பம்பார்டன் குண்டுகளால் சாகடித்தார்கள், இன்னும் மிசைல் ட்ரோன்களால் கொலை செய்தார்கள். கடைசியில 23 லட்சம் மக்களை கொத்து குண்டுகளை, கிளஸ்டர் பாம்களின் மூலமும் கூட இஸ்ரேல் இராணுவம் அவர்களை அழிக்க முயன்றது. அவர்களை துடைத்தெறிய எல்லா வழிகளையும் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் கூட அவர்களால் 60,000த்திற்கு மேற்பட்ட மக்களை கொலை செய்யவும், 60,000-ஐ தாண்டி 1,40,000 மக்களை முடமாக்கவும் முடிந்ததை தவிர அவர்களுடைய மனோ வலிமையை அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதுதான் மிக 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 உண்மையாக இருக்கிறது. உலகத்துல இந்த மாதிரி ஒரு 1.5 ஆண்டுகளாக 666 7வது நாளாக தொடரக்கூடிய இந்த தாக்குதல் அக்டோபர் 7ஆம் தேதி 2 ஆண்டுகளை நிறைவு பெறும். இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இன்னொரு 3 மாத கால இடைவெளி கூட இல்லை, 2 மாதம் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளான, கொள்கை உறவுகளான அரபுகளால் அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் எந்தவித ஒரு உதவியும் இல்லாமல் அங்கே ஹமாஸ் போரிடுகிறது. அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடும் ஒரு அமைப்பை உலகம் முழுவதும் பயங்கரவாத அமைப்பாக இன்றைக்கு சொல்லி காட்டுகிறது. மிக முக்கியமாக 1948 அந்த மக்களை சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றி 7 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கும் அகதிகளாக உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில அதற்கு பின்பு பல போர்களை நடத்தி பல பொதுமக்களை கைது செய்து சிறையில் அடைத்து கொலைகள் செய்த இஸ்ரேல் இராணுவம், அந்த இராணுவத்தின் செயல்பாட்டை யாருமே பயங்கரவாதிகள் என்று சொல்வதில்லை. ஆனா அந்த மண்ணில் பிறந்து அந்த மக்களின் நலனுக்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இது ஹமாஸ். யாசின் அவர்களால் தூங்கப்பட்ட ஒரு ஹமாஸ். அதை போல யாசர் அரஃபாத்தினுடைய PA, பலஸ்தீன் அத்தாரிட்டி, அந்த அமைப்பு தற்போது அப்பாஸுடைய தலைமையில அது ஒரு சதை குலைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எலும்பிலாம் நிற்காதது, உடல் மனிதனாக இருக்கும், ஆனால் அப்படியே உருக்குலைந்து போய்விடும். அப்படித்தான் அந்த அமைப்பு. அப்போ வலிமையாக களத்திலிருந்து எந்த மண்ணில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்தார்களோ அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும் ஒரு போராளி குழு அமைப்பு உலகம் முழுவதும் பயங்கரவாதிகளாக மாறிவிட்டார்கள். 2 ஸ்டேட் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய பிரான்ஸ் என்ன சொல்லுது, சவுதி அரேபியா என்ன சொல்லுது, முதல்ல ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு வெளியே போங்கிறாங்க. இது என்ன நியாயம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஹமாஸ் போராடுகிறார்கள். ஹமாஸை எதிர்த்து தான் இந்த அப்பாவி மக்களை நீங்கள் கொலை செய்தீர்கள். அப்ப ஹமாஸை மட்டுமல்லவா கொலை செய்திருக்க வேண்டும்? அப்பாவிகளை கொலை செய்து, நாட்டை உருக்குலை செய்து, 80%த்திற்குமான உயர்ந்த கட்டடங்களை அழிவாக்கி, இன்றைக்கு ஒரு சமாதான தீர்வு வருகின்ற போது உண்மையிலேயே தீர்வு என்ன? அந்த இடம் யாருடைய இடம்? அவர்களுடைய இடம். அது ஏதோ பைபிளுடைய காலத்தில் கானான் தேசம் வழங்கப்பட்டது, இட் இஸ் a promised land என்று அவர்கள் சொன்னாலும் அந்த மண்ணில் ஏற்கனவே ஒரு சமூகம் வாழ்ந்ததல்லவா? அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அங்கே பெலாத்தியர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? அவர்களுடைய வாரிசுகளாக தானே இன்றைக்கு ஹமாஸ், அவர்களுடைய வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக மதமாறி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மறுத்து ஒரு அநியாய அக்கிரமத்தில் இந்த படுகொலையை ஆரம்பித்திருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவரது வலதுசாரி ஆதரவாளர்களும் தற்போது குண்டுகளாலும், மிசைல்களாலும், அதாவது ராக்கெட் தாக்குதலாலும், ட்ரோன்களாலும், அது மட்டுமல்லாமல் மிக வேகமாக எந்திர துப்பாக்கிகளாலும் எதாலும் அழிக்க முடியாத நிலையில தற்போது த கிரைம் ஆஃப் ஸ்டார்வேஷன், மிகப்பெரிய பாரதூரமான
பசி என்கின்ற குற்றத்தை, பசியின் மூலம் ஒரு சமூகத்தை அழித்து பெரும் குற்றத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை உலகம் இன்றைக்கு கண்டும் காணாமலும் பேசியும் பேசாமலும் வெறும் கண்டனங்களோடு அரபுகள் வரை இன்றைக்கு நகர்ந்து போகிறார்கள். இந்த நிலையிலே ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அறிவுசார் தளத்திலிருந்து ஒசாமா ஹம்தனுடைய செய்திகளை நேற்று முன்தினம் நான் லேசாக கோடிட்டேன். தற்போது அவருடைய தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? பலஸ்தீன பகுதி ஒரு நாசி, ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பாக அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எப்படி ஜெர்மன்ல ஆரிய இனம்தான் உயர்ந்தது என்று இன்றைக்கு எந்த அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த இஸ்ரேல்களை அடைத்து கில்லட் என்ற எந்திரத்தின் மூலம் 60 லட்சம் மக்களை அழித்தானோ அதே போன்ற ஒரு கேம்பை பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் கெமிக்கல் வெப்பன்ஸின் மூலம், கொத்து குண்டுகளின் மூலம் அநியாயமாக கொல்லப்பட்ட அதே யூத இராணுவம், அதே யூத இனம் தனக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்தை தற்போது அவர்கள் கஸாவின் மீது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லாமல் ஒசாமா ஹம்தன் என்று சொல்கிறார். ஒரு நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். முதல் 2, இது ஒரு ஜெனோசைடல் ஸ்டார்வேஷன் கேம்பெயின் என்றும் அவர் சொல்கிறார். அதாவது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் டெரரிசம், ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன கருவறுத்தல் என்பதை ஒசாமா ஹம்தன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், சாப்பாடு வாங்க போற 1500 பேரை இதுவரைக்கும் உணவு கேட்ட பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறான். கிட்டத்தட்ட 8000த்திற்கு மேற்பட்ட உணவு கேட்டிருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் காயப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், இது ஒரு ஸ்ட்ரக்சரல் வயலேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒசாமா ஹம்தன் சொல்வது நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, அமெரிக்கா இதற்கு முழுமையான ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை அவர் சொன்னதுக்கு பின்பு நான் இன்னொரு செய்தியில, அமெரிக்கா தான் இதை நடத்துகிறது, இந்த பாவமான செயல்களை செய்வதற்கு ஆயுதங்களையும் கொடுத்து ஐடியாக்களையும் கொடுத்து வருகிறது அமெரிக்கா தான் என்பதை ஒசாமா ஹம்தன் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் இந்த அநியாயத்தை அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் யுஏஇக்கு சென்று நான் ஒரு யூதன் என்று சொன்னான். அதே டொனால்ட் ட்ரம்பும் அதே பெஞ்சமின் நெத்தன்யாகும் சேர்ந்துதான் இந்த படுகொலை அரசியலை ஒரு டிராப்டாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒசாமா ஹம்தன் தன் அறிக்கையில தெளிவா சொன்னதை உறுதிப்படுத்தப்பட்டது. அதோடு ஒசாமா சொல்றார், இந்த அநியாயத்தை அமைதி பார்வையாக சர்வதேசம் பார்த்து கொண்டிருப்பது எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று கூட ஒசாமா ஹம்தன் தன் கருத்தை வலிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நாசி கேம் மூலம் இஸ்ரேல் எங்கள் மக்களை கொலைகிறார்கள், இது ஒரு சிஸ்டமிக் வயலேஷன் என்று சொன்ன அவர், இதுவரை 22,000த்திற்கு மேற்பட்ட எய்டட் ட்ரக்ஸ் எங்களுக்கு வந்திருக்க வேண்டும், அனைத்தையும் அவர்கள் பிளாக் செஞ்சிருக்கிறார்கள். காரணம், இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஒரு ஸ்ட்ரக்சரல் அழிவு பாதைக்கு திட்டமிட்டு நாசமாக எங்களை செய்கிறார்கள். இது முழுமையாக, மறுபடியும் திருப்பி சொல்கிறார், இது முழுமையாக அமெரிக்காவின் ஆதரவில் தான் நடக்கின்றது, அமெரிக்கா தான் இதை செய்கின்றது என்பதை வெளிப்படையாக he made statements ஓப்பனா டிஸ்க்ளோஸ்ட் பண்ணியிருக்கார். யூத சியோனிச ஆதரவு முழுமையாக அமெரிக்காவினுடைய ஆலோசனையின் பால் தெரிகிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதுவரை நேற்று முன்தினம் வரை 93 குழந்தைகளும் 180 அப்பாவிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அங்கே வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 96% மக்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான ஃபேஸ் ரொம்ப போரான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. 1500 பேர் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறது. உணவுக்காகத்தான், ஆயுதமேந்தி கொள்ளவில்லை, இவர்களை எதிர்க்கவில்லை, இவர்களை எதிர்த்து வசைமொழி கூட சொல்லல. ஒரு பையன் உணவை கேட்கின்ற போது உணவை கொடுத்து விட்டு அவன் நடந்து போகிற போது திருப்பி சுடுகிறான் என்றால் அந்த யூதனுடைய மனம் எந்த அளவுக்கு வெறிபிடித்தவனாக இருப்பான் என்பதை உலகமே கண்டு ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களும் வந்திருக்கிறது. அமெரிக்கா ஏஜென்சியினுடைய நிலைக்கும் இதுதான் காரணம் என்பதையும் ஒசாமா ஹம்தன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒசாமா ஹம்தனுடைய பேச்சில் ஒரு நியாயம் எப்படி நாம பார்க்க முடியும் என்று சொன்னால், அமெரிக்கா குண்டுகளை கொடுக்கிறது, அமெரிக்கா ஃபண்டை அலாட் பண்றது, அதை தாண்டி அமெரிக்காவினுடைய ஒரு ஏஜென்சியாக இருக்கக்கூடிய GHF, அதாவது காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன், இட் இஸ் த ஃபுல்லி அண்டர் கண்ட்ரோல்டு பை தி US forces.
along with இஸ்ரேல் ஆர்மி ஐடிஎஃப் அவர்கள்தான் இந்த சுட்டு படுகொலை செய்கிறார்கள் என்பதை ஒசாமா ஹம்தன் சொன்னால், அமெரிக்கா தான் இதை செய்கிறது, அமெரிக்கா தான் இதை ஏவுகிறது, அமெரிக்கா தான் இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறது, அமெரிக்கா தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதலாக மிக மிக தெளிவாக ஒசாமா ஹம்தன் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்து இரண்டாவது ஒரு திட்டம் என்னவென்றால், இந்த செய்தியில தொடர்ந்து ஒரு கொடூரமான திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு வடிவமைத்திருப்பதாக நமக்கு அடுத்த செய்தி வந்திருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பொறுத்தவரை எந்த காலத்திலும் அவன் ஒரு சமாதானமான நிலைக்கு செல்வதற்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏனென்று சொன்னால், சமாதானம் அடைந்து விட்டால் அவனது போஸ்ட் ஆடி போய்விடும். ஆகவே ஒரு 75 வயது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துகிற ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒட்டுமொத்த ரீஜனை அளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டு உலகம் அமைதியாக இருப்பது, அரபுகள் அமைதியாக இருப்பது, 400 லட்சம் கோடியை கொடுத்துட்டு இந்த சவுதி அரேபியாலாம் அமைதியாக இருப்பது என்ன நியாயம் என்ற கேள்வியும் பலர் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார். இவனுடைய திட்டம் என்னவென்றால், காசாவை முழுமையாக ஆக்குப்பை. அவனுடைய திட்டத்தின் முதலாவது எண்ணம், பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய திட்டத்தின் முதலாவது வடிவமைப்பு காசாவை முழுமையாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. இரண்டாவது தி ஸ்டார்வேஷன், ஃபர்ஸ்ட் அனெக்சியேஷன், இணைத்து எங்களுடைய ரீஜனாக கோலான் குண்டுகளை போன்று, அதை போன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஜொர்டானில் இருந்து எப்படி கைப்பற்றினானோ, கோலான் குண்டுகளை சிரியாவில் இருந்து கைப்பற்றியது போன்று அகண்ட தி கிரேட்டர் இஸ்ரேலின் திட்டத்தில் பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தன் நிலைப்பாட்டில் செட்லர்ஸ் ப்ரமோஷன் அங்கே கொடுப்பது. இதுதான் அவனது திட்டம். இரண்டாவது திட்டம் ஸ்டார்வேஷன், பசிகளின் மூலமாக ஒரு நிலையை ஏற்படுத்துவது. இதுதான் அவன் சொல்லியிருக்கிறான். பசியினால் அவன் நம்மை எதிர்க்க முடியாமல் ஆகிவிடுவான், குண்டுகளால் அழிந்து போகிறான். எதற்கும் அஞ்சாத இந்த சக்திகள் பசியினால் அழிய வேண்டும் என்பதை அமெரிக்காவும் இவர்களும் இணைந்துதான் இந்த திட்டத்தை வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள் என்பது தற்போது வீதிக்கு வந்துவிட்டது. குண்டுகளாலும் இராணுவ தாக்குதல்களாலும் மெர்கோவா வெசனாலும் ஆர்பிஜியாலும் ட்ரோன்களாலும் மிசைல்களாலும் இன்னும் பம்பார்டன்ஸ், அதாவது கண்களுக்கு வியப்பளிக்கக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய எல்லா குண்டுகளையும் போட்டாச்சு. ஆனாலும் மக்கள் நகர முடியவில்லை, மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முத்தமிட்டு ஒரு மரணத்துக்கு அஞ்சாத ஒரு சமூகமாக அவர்கள் மாறி இருக்கிற நிலையில அவனுக்கு இப்ப இருக்கிறது ஸ்டார்வேஷன், பசிய போடு. உணவு இல்லைன்னா அவனால துப்பாக்கியை தூக்க முடியாது, அழிந்து போவான் என்பதற்காக இந்த ஸ்ட்ரக்சரலா இந்த திட்டத்தை, இரண்டாவது திட்டம். மூன்றாவது மிக முக்கியமாக இந்த திட்டத்தை குறித்து ஒய்நெட் என்ன சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒய்நெட் என்பது இந்தியாவில் இருந்து வருவதோ அல்ல, இலங்கையிலிருந்து வருவதோ அல்ல. இது ஜெருசலேத்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் ஏஜென்சி. அந்த ஒய்நெட்ஸ் தன் கருத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்த முழுமையாக ஆதரவை வழங்கி இருப்பதாக பரபரப்பான செய்தியை ஒய்நெட்ஸ் வழங்கியிருக்கிறார். அதாவது கிடியன் சாரட்டுங்கிறதன் மூலமாக கிடியன் என்கின்ற ஒருவன் 300 படைகளை வைத்துக் கொண்டுதான் ஒட்டுமொத்தமாக அழித்தான் என்று புகழாரம் சூட்டி இந்த கிடியன் சாரட் கம்ப்ளீட்டா ஹாஸ் பீன் ஃபெயில்டு, அவர்கள் மூவ் பண்ண முடியாத அளவிற்கு தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது ஒய்நெட்ஸ் செய்தி அமெரிக்கா தற்போது சிக்னல் காட்டி இருக்கிறது. அடித்து துவம்சம் செய்யுங்கள், ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் சுடுதல், நாசம் செய்யுங்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு சிக்னல் அளித்திருக்கிறான். உலகம் முழுவதும் அந்த ஒரு மனிதனை கண்டு வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறி இருக்கிறார் என்பதைத்தான் ஒய்நெட் செய்தி சொல்லியிருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் அடுத்த செய்தியில் ஹமாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் டு இன்வால்வ் தி பீஸ் ப்ரோக்ரஸ் என்பதையும் வாஷிங்டன் போஸ்ட் சொல்றது. ஹமாஸுக்கு ஆர்வம் இல்லையா? ஹமாஸுக்கு ஏன் ஆர்வம் இல்லை என்று ஹமாஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு ஒரே தீர்வு நிரந்தரமான போர் நிறுத்தம். அப்ப நிரந்தரமான போர் நிறுத்தம் இல்லாமல், வெளியேற்றம் இல்லாமல் என்ன சமாதான தீர்வு? ஆகவே ஹமாஸின் பக்கம் நியாயம் இருக்கிறதா? அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் சொல்வது நியாயம் இருக்கிறதா? ஒய்நெட் சொல்லியிருக்கிறான், அமெரிக்கா தாக்குதலை நடத்துவதற்கு ஆதரவை வழங்கிவிட்டான் என்று இஸ்ரேலுடைய ஒய்நெட் மிக முக்கியமாக சொல்லுகிறது. யாகும் அடுத்து நெத்தன்யாகு என்ன சொல்கிறான் என்றால், 1955 அந்த இராணுவ தளவாடங்கள்
அவர்களோடு பேசுகின்ற போன்னு சொன்னா நாம் ஒரு மிகப்பெரிய துயரத்தை யூத வரலாற்றில் அது ஒரு பிளாக் டேயாக அமைந்தது. அதில் நாம் பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டோம். தற்போது இன்று நாம் பிரியவில்லை, நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம், ஒரே நிலையில் இருக்கிறோம் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். He is hailed all operation which was being made by IDF என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இணைட்டாக இருந்ததனால், ஒன்றுபட்டு இருப்பதால் இந்த மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்பதை அவன் போய் சொல்கிறான். இது ஒரு ஹிஸ்டோரிக்கல் அச்சீவ்மெண்ட் என்று சொல்கிறான். அது உண்மையிலே அது வரலாற்றான ஒரு வெற்றி தான். ஏனென்று சொன்னால் கொலைகளை நடத்தியிருக்கிறானே, அதை விட பெரும் வெற்றி ஒன்றும் நெதன்யாகுவுக்கு இல்லை. 1,50,000 பேரை ஊனமுற்றவர்களாக மாற்றியிருக்கிறானே, அது வெற்றிதான். 87% 80 விழுக்காட்டு கட்டடங்களை உருக்குலை செய்திருக்கிறானே, அதுவும் வெற்றிதான். பசியால் அனைவரையும் சாகடித்துக் கொண்டிருக்கிறானே, அதுவும் வெற்றிதான். ஆகவே தான் இன்றைக்கு நாம் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஹவு டு அச்சீவ் திஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸ் என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். பெஞ்சமின் நெதன்யாகு யாரிடத்தில் விளக்கியிருக்கிறார்? அந்த இராணுவ வீரர்களிடத்திலும் இந்த இன சுத்திகரிப்பை அதிகரிப்பதும் குண்டு போடுவது. ஏனென்று சொன்னால் அவனுடைய பாஸ் எல்லாம் அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள், அமெரிக்காவுடைய மைக் ஹக்கபி, அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காஃப், அமெரிக்காவுடைய பிரதமர் அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய தலைமையில் அவர்கள் மத்திய கிழக்கில் ஒரு வல்லாதிக்க சக்தி உருவாகிவிடக் கூடாது, அவர்களை அழிக்க வேண்டும். அவர்களை அழித்தால் தான் ஈரானை அழிக்க முடியும், ஹிஸ்புல்லாவை அழிக்க முடியும், ஹூதிகளை அழிக்க முடியும் என்ற ஒரு நீண்ட திட்டம். இதற்கு நாம் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சேனல் 12 ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். முதலில் வாஷிங்டன் செய்தி சொன்னேன், ஒய்நெட் சொன்னேன். சேனல் 12 அந்த செய்தியில் கேபினெட்டுக்குள், செக்யூரிட்டி கேபினெட்டுக்குள் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜமீர், நெதன்யாகு, கட்ஸ், பென்கேவிர் ஆகிய கூட இடையில் பெரும் மோதல் நடந்திருப்பதை வெளியேற்றிருக்கிறோம். ஆகவே ஃபாரின் மினிஸ்டர் கிடியன் சாருடைய கருத்து இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கிடியன் சார் தன் கருத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் சொல்லியிருக்கிற ஆங்கில செய்தி இதோ: he is not required to clarify the subordination of the military. அதாவது அதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். இது இரண்டாவது செய்தி. முதற் செய்தியில் இஸ்ரேல் ஜமீர் was required to express his professional the opinion clear and unequally to this political action என்று சொல்லியிருக்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் டெக்னிக்கலாக இராணுவ அடிப்படையில் நமக்கு ஏற்படுகிற இடசங்கங்களையும் பாசிபிள் அல்லது இடையூறுகளை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை அவருக்கு ஆதரவாக வெளிநாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார் சொல்லுகிறார். He is not required to clarify the subordination of the military equivalent to the government decision. ஆனால் அவர் இராணுவ விவகாரத்தை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை குறித்து ஜமீர் எதுவும் சொல்ல முடியாது. ஜமீருடைய அவரது கருத்து இராணுவ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். சிக்கல்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். பொலிட்டிக்கலான டிசிஷன் குறித்து, அதன் இராணுவம் கீழ்ப்படிவது குறித்து அவருடைய கருத்து இங்கு அவசியமில்லை என இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அவர்களுக்குள் நடந்த மோதலில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு இடையில ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செயல என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த சண்டையில சேனல் 12 கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சேனல் 12 நெதன்யாகுக்கும் இஸ்ரேல் கட்ஸுக்கும் பென்கேவியருக்கும் இடையில் கடுமையான மோதல். அந்த மோதல்ல கிடியன் சாருடைய கருத்துக்கு அப்புறம் மொசாத் தலைவர் ஏன் இன்னும் நியமிக்கப்படவில்லை என்று அவர்களுக்குள் ரைஸ்டு டிசன்ட் வாய்ஸ்டு அமங் த கேபினெட் மினிஸ்டர் அவர்களுக்குள் எழுந்திருக்கிறது. அடுத்து புரொடெக்ட் த ஹோஸ்டேஜ், எப்ப நீங்க வந்து காப்பாற்ற போறீங்க அப்படிங்கிறதும் ஏராளமான முறைகள் அந்த போர்ட்போலியோவில் இராணுவ தலைவர்களுக்கிடையே, அமைச்சர்களுக்கிடையே, இராணுவம் சார்ந்தும் அரசுக்கு இடையிலும் பெரும் மோதல்கள் விழுந்திருக்கிறது. இதை தொடர்ந்து ஜெருசலேம் போஸ்ட் தன் கருத்தில் நெதன்யாகு ஆஸ்க்டு என்ன சொல்லியிருக்கிறார்? ஐடிஎஃப் சீஃப்ட சொல்லியிருக்கிறார், டு ஃபாலோ ஆர்டர்ஸ். நான் சொல்றத கேளியா, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்றாரு, இஸ்ரேல் ஜமீர் சொல்றாரு, அங்க போரிட முடியாது, அங்க போரிடுவதற்கு வசதிகள் இல்லை, ஆம்பூஸ் தாக்குதல் நாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஆம்பூஸ் தாக்குதல் நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம், ஆயுதங்கள் இல்லை, டேங்கரை அடிச்சு காலி செய்யறாங்க, ஆட்களை கொலை செய்யறாங்க, நாம போரிட முடியாது.
நம்ம ஆட்கள் ஃபுல்லா ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போறாங்க. வி நீட் லாட் ஆஃப் தி சைக்காட்டிக்ஸ் டாக்டர், வி ஷுட் டேக் த மோர் ஆக்ஷன். இப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஹடில்ஸ் இருக்குது, இம்பாசிபிள் டு மூவ் ஃபர்தர் ஆக்ஷன் ஆன் திஸ் கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிறத அவர் வந்து ஹீஸ் மேட் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எகெயின்ஸ்ட் நெத்தன்யாஹூ. நெத்தன்யாஹூ ஹி ரிப்ளை டு தம். அவர் திருப்பி என்ன சொல்கிறார், ஒன்னு நான் சொல்றத கேட்டு நீங்க வந்து ஆக்ஷன் எடு, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ அப்படிங்கிறத ஓப்பனா சொன்னதாக ஜெருசலேம் போஸ்ட் நேற்று தன் செய்தியிலே தெரிவித்திருக்கிறது. ஆகவே இதற்கிடையில இவனுக்கு எதிராக மக்கள் எழுச்சி போராட்டமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒசாமா ஹம்தனுடைய செய்தி, ஐடிஎஃப்னுடைய உள்ளே நடக்கக்கூடிய கலோபரம், நெத்தன்யாஹூடைய இஸ்ரேல் சமீருக்கும் போராட்டம், சேனல் 12, ஜெருசலேம் போஸ்ட், வாஷிங்டன் போஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒய்நெட் செய்திகள், அமெரிக்காவினுடைய பின்னணி எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது பட்டினியால் அவர்கள் கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவருடைய மெகா ஆப்ஜெக்ட் காசாவை அழிக்க வேண்டும், ஹமாஸை அழிக்க வேண்டும், காசா மக்களை துரைத்தெறிந்து காசாவை அனெக்சிங் வித் கிரேட்டர் ஸ்டேட். இந்த திட்டத்தின் பால் அமெரிக்கா முழுமையாக அமெரிக்கா தான் இதை செய்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.